ஹலோ வீவர்ஸ், நம்மகிட்ட ஒரு இப்போ டார்ச் லைட் வந்திருக்கு. இந்த டார்ச் லைட் வந்து ரொம்ப நாளாக பயன்படுத்தாமல் இருக்கப்பட்ட ஒரு டார்ச் லைட்டு. இதை வந்து நம்ம எப்படி சரி பண்ணுறது அப்படிங்கிறது இந்த வீடியோவில் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த டார்ச்சை வந்து இப்படி கழட்டிடலாம். கட்டினா பாருங்கள், பெரிய பேட்ரி, அதாவது 1900 ஓம்ஸு அண்டு 3.6 வோல்டேஜ் உள்ள ஒரு பேட்ரி. இந்த பேட்ரி செக் பண்ணுவோம். இந்த பேட்ரி வந்து எவ்வளோ வோல்ட் இருக்குதுன்னு பார்க்கலாம். அது பேட்ரி வந்து ப்ரெசென்ட் இருக்கா அல்லது டெத் ஆயிடுச்சுன்னு பார்ப்போம். ஸோ அதுக்கு என்ன பண்ணுறோம் அப்படின்னாக்கா, மல்டிமீட்டரில் ஓமில் வந்து, அதாவது டிசி வோல்ட்டரை வந்து நம்ம 20ன்னு வச்சுக்கிறோம். அதில் வச்சுக்கிட்டு இதில் ப்ளஸ்ஸையும் இதில் வந்து மைனஸையும் பிடிப்போம். எவ்வளோ பர்சன்டேஜ் வருது பார்ப்போம். வோல்டேஜ் காட்டில் பாருங்கள், ஃபுல்லாக வோல்டேஜ் இல்லை. பேட்டரி ஃபுல்லாக சுத்தமாக போச்சு இதில். அதனால் நம்ம வந்து இந்த பேட்டரியை மாற்றுவோம். அதுக்கு முன்னாடி இதுக்கு லைன் உள்ளே போதான்னு சொல்லிட்டு ஒரு ட்ரிப் பார்த்துவோம். லைட் எரியுது, அதில் சார்ஜர் லைட் எரியுது. இப்போ வந்து நம்ம லைட் எரியல. சரி, ஓகே. இதுக்குள்ளே என்ன பிரச்சனை அப்படிங்கிறது நம்ம பார்க்கலாம். கரண்ட்டு உள்ளே வரல. அப்புறம் தான் சுவிட்சு என்ன பிரச்சனை பார்க்கணும். கரண்ட் இதுக்கு வந்து சப்ளை ஆகலை. அதாவது பின் பண்ணாக்க இங்கே கரண்டில் சப்ளை ஆகணும், ஆனால் வரல. உடைச்சி தான் போட்டேன். அங்கே பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குங்க. அதாவது இதுக்கு ஒரு டஸ்ட்டு பார்ட்டிகள் நிறைய இருந்தது. அதில் வந்து எமர்ஷீட் போட்டு அதை துடைச்சிட்டு இப்போ லைன் பார்த்து சுவிட்ச் போட்டோம். அழகாக லைட் எரியுது பாருங்கள்,
சூப்பராக இருக்குது. அதாவது ரொம்ப நாள் இருந்ததால் இதெல்லாம் துரு ஏறிச்சு. இதெல்லாம் துரு ஏறிந்தது. அதெல்லாம் இப்போ துடைச்சிட்டு அதாவது எமர் ஷீட்டு போட்டு துடைச்சிட்டேன். துடைச்ச உடனே இது ஆன் பண்ணால் சுவிட்ச் ஆன் பண்ணோடனே ஆன் ஆகிடுது. ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் ஆகிடுச்சு. ஆன் பண்ணுறோம், ஆன் ஆகுது. அவ்வளோதான். சின்ன சின்ன வேலை தாங்க. அதை நம்ம எப்படி நம்ம செய்யணும் அப்படின்னு முறை தெரிஞ்சிட்டோம்னாக்க அழகாக நம்ம வீட்டு பொருளை நம்மளே வந்து சரி பண்ணிடலாம். அவ்வளோதான். இதை ஃபிட் பண்ணிட்டு திரும்ப சார்ஜ் போட்டு லைட் ஏறி விட்டுடலாம். அவ்வளோதான். கரெக்டாக வந்து ஃபிட் பண்ணிச்சு. லைட்டை ஆஃப் பண்ணிடுவோம், ஆன் பண்ணிடுவோம். தேங்க்யூ டு ஆல். இதில் பார்த்திங்க அப்படின்னாக்க அதாவது ரொம்ப நாளைக்கு பயன்படுத்த முடியாத ஒரு லைட் இது. அதாவது ரொம்ப பயன்படுத்தாத இருந்த ஒரு லைட்டு, ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு லைட்டு. அதனால் இப்போ இந்த லைட்டை வந்து நம்ம சரி பண்ணிட்டோம். இதை வந்து நம்ம கஸ்டமருக்கு தரலாம். தேங்க்யூ டு ஆல்.